Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th standard கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதோட செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் அதாவது 11, 12, 13, 14, 15, 16 நவம்பர் மந்த் போர்ஷனில் நமக்கு வந்து 14 லெசனோட நமக்கு முடியும் இல்லைங்களா? ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன லெசன்ஸ் வரைக்கும் சாப்டர் வரைக்கும் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 238. ஸோ மாடல் கொஷின் பேப்பரும் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். 238 சாப்டர் 11 HTML ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கிரியேட்டிங் டேபிள்ஸ் லிஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் இருக்குங்களா? இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 265 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ராங் எம் இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 times கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மார்க் டேக்? அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ரைட் அபவுட் எனி 2 attributes ஆஃப் ஃபாண்ட் டேக் இருக்கு இல்லையா? அது 2 times கேட்டிருக்காங்க. தீமேட்டிக் பிரேக் 2 times கேட்டிருக்காங்க. பிக்சல் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இன் HTML இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் செவன்த்து வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த்து ஃபிஃப்த்லாம் 2 times கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து ஓவரால் ஒரு வியூக்காக தான் உங்களுக்கு நமக்கு சொல்கிறது. பேஜ் 266 பார்ட் 3 செகண்ட் கொஷின் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபோர்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா HTTPS இது வந்து www.google.com கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? இதுக்கு HTML கோட் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் UL அண்ட் OL டேக்ஸ் இருக்கு இல்லையா? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரைட் HTML கோட் டு ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் டேபிள் இது கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் ஸ்கூலில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா? கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை வச்சும் வந்து ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். செகண்டும் தேர்டும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கம்பல்சரி இந்த செகண்ட் மிட் டெர்முக்கு இந்த 2 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் வரலாம், இல்லை 2 கொஷினுமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது சரிங்களா? அதனால் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்வீங்க இதில் கண்டிப்பாக வரும், இந்த 2 கொஷினுமே வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கொஷினாவது வரும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபோர்த் கொஷனில் வாட் இஸ் லிங்க் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இதுவும் 3 times கேட்டிருக்காங்க. செகண்ட் தேர்டு ஃபோர்த் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் செகண்ட் டீட்டெயில், தேர்ட் டீட்டெயில், ஃபோர்த் டீட்டெயில் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அதில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது செகண்ட் அண்ட் தேர்டு. அடுத்தது சாப்டர் 12 ஆடிங் மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 284 இருக்குது. 1 marks பார்த்துக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சரில் லிஸ்ட் அவுட் த பாப்புலர் இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா? அது 5 times கேட்டிருக்காங்க. அடுத்து ரைட் டவுன் த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் மார்க்யூ இது 3 times கேட்டிருக்காங்க. இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி இருக்கு இல்லையா? இது 4 times கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின். ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்து ஒன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக 4 times கேட்டிருக்காங்க. இதுவும் 4 times கேட்டிருக்காங்க. how will you scroll the text in HTML? தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 3 times கேட்டிருக்காங்க. அதாவது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 4 and 5 இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த சாப்டரில். நெக்ஸ்ட்டு சாப்டர் 13 CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 293 பார்ட் 2ல் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டைல் டேக் இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா? ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் CSS இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் இன்லைன் ஸ்டைல் இதுவும் 2 times கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ 1, 2, 4 and 5 ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஷின் 3 times கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு 1, 2, 3, 4 இந்த 4 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 3 times கேட்டிருக்காங்க. அதாவது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஷினுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் இந்த சாப்டரில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ்டு CSS இருக்கு இல்லையா? இந்த டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாத டீட்டெயில். நியர்லி 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். தென் சாப்டர் 14 இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சாப்டரில் நமக்கு பேஜ் நம்பர் 313ல் 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. 314ல் ரைட் அ சின்டெக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டண்ட். தென் ரைட் அ நோட்ஸ் டு
type casting in JavaScript இல்லையா, third one important. Fifth question important. Sixth one repeatedா கேட்குறாங்க, what are the comments in JavaScript? Write note on types of operator once கேட்டிருக்காங்க. அடுத்து what is the uses of prompt dialog box இருக்கு இல்லையா, அது important. Part 3ல பார்த்தீங்கன்னா first one advantages of programming language once கேட்டிருக்காங்க. அடுத்து basic data types in JavaScript once கேட்டிருக்காங்க. string operator பார்த்தீங்கன்னா 2 times கேட்டிருக்காங்க. script tag nearly 3 times கேட்டிருக்காங்க. differentiate 6th question important question. ஸோ 1 2 3 4 6 இதில் 3 4 6 கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டீட்டெயில் இந்த சாப்டரில் டீட்டெயில் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் த பாப்அப் டயலாக் பாக்ஸஸ் இன் ஜாவாஸ்கிரிப்டும் எக்ஸ்பிளைன் அபவுட் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இது நியர்லி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாப்டர் 15, இது ஜாவாஸ்கிரிப்ட். இந்த சாப்டர் இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 329. ஸோ அந்த சாப்டரோட மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இல்லை மேம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த லெசன் இல்லையா, தயவுசெய்து விட்டுடுங்க. ஓகேங்களா. வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் switch statement important, then differentiate the break and continue statement. ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ட் 3ல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதுவும் செகண்ட் ஒன்னும் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் சாப்டர் 15 இம்பார்ட்டன்ட். அப் டு சாப்டர் 14 தான் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நமக்கு இந்த செகண்ட் மிட் டர்முக்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் தரோவாக படித்தாலே ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். பட் இதில் ஒரு கொஷின் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. வித்தவுட் சாய்ஸ்லேயாவது நம்ம இதெல்லாமே படிச்சிட்டோம்னா அதை எழுதிடலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. நம்ம அப்லோட் பண்ணுற மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். 1 மார்க்ஸு 1 மார்க்ஸில் 1 மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது. 1 மார்க்ஸ் தரோவாக இருங்க. மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.